அமராவதி கூட்டுறவு சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் திருச்சியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் நடந்த உண்ணாவிரதத்திற்கு சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார். அமராவதி கூட்டுறவுத்துறை சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்தில் ரேஷன் கடை வாடகை உயர்வை பணியாளர்களை கட்ட வலியுறுத்ததை எதிர்த்து குரல் கொடுத்த பாத்திமா என்ற ஊழியரை கொலை மிரட்டல் விடுத்ததோடு அவரது உறவினர்கள் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும், ரேஷன் கடைக்கு கொள்முதல் செய்ய வேண்டிய பொருட்களை வாங்கி வெளி சந்தையில் விற்பனை செய்ததை கண்டித்தும் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். மேலும் அமராவதி சூப்பர் மார்க்கெட் நிர்வாக சீர்கேடு தொடர்பாக தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் வலியுறுத்தினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசு பணியாளர்கள் சங்கத்தில் உள்ள பணியாளர்கள் திரளாக பங்கேற்றனர். கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தில் திருச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் அமராவதி சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்தில் தவறுகளை சுட்டிக்காட்டிய பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக கடை வாடகையை செலுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். கட்டுப்பாடற்ற பொருள்களை கடைக்கு கொண்டு வராமலேயே வியாபாரம் செய்வதற்கு சமூக விரோத சக்திகளை அனுமதிக்கிறார்கள். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து மாணவர் விடுதிகளுக்கு சென்ற பொருள்களுக்குரிய தொகைகளில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் அலுவலகத்தில் பணியாற்றிய எங்களது சங்க மாநில பொறுப்பாளர் தோழியர் பாத்திமா அவர்கள் நிர்வாகத்தின் முன்பு வைத்து நியாயம் கேட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அவருடைய மகன் மீது பொய் கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் பொய் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அவர்களை தூக்கி உள்ளே போட வேண்டும் என்ற முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. இவற்றையெல்லாம் கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இடம் சென்று மனு கொடுக்க சென்ற போது இதெல்லாம் பிரசுக்கு ஏன் போடுகிறீர்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே கேட்கிறார். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் 4 தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை ஊடகவாதிகளை சந்திக்கக்கூடாது என்ற கோணத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு பாதிக்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு சீர் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைப்பதோடு ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அமராவதி சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு அது முழுமையாக பயன்பட வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்.